இது வேற்று கிரக ராணி கதையின் பாகம் 2. அந்த மரத்துக்குள் கிடைத்த சொர்க்கம் அது உண்மையிலேயே அவர்களுக்கானதா? மரத்துக்குள் கிடைத்த அந்த அழகான உலகத்தில் அந்த ஏழை குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார்கள். பழங்கள், காய்கறிகள், அழகான வீடுகள், எதுவும் குறைவில்லை. உணவு வெண்டிலேட்டர் மெஷின் உதவியுடன் கேட்கும் உணவுகள் கிடைத்தது. அதை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். பஞ்சு மெத்தையில் நிம்மதியாக உறங்கினர். ஆனால் சில நாட்கள் கழித்து ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு நள்ளிரவிலும் அந்த மரத்துக்குள் ஒரு குரல் கேட்க ஆரம்பித்தது. இந்த செல்வம் உங்களுக்கே அல்ல. அவர்கள் பயந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் மரத்தின் இன்னொரு கதவை கண்டுபிடித்தார்கள். அதை திறந்தபோது அங்கே அதே மாதிரி இன்னொரு உலகம் இருந்தது. ஆனால் அந்த உலகம் முழுக்க இருட்டாகவும் வறட்சியாகவும் இருந்தது. அங்கே பல குடும்பங்கள் பசியால் தவித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அதிர்ச்சியில் நின்றார்கள். அப்போதுதான் அந்த குரல் மீண்டும் வந்தது. நீங்கள் பெற்றது ஒரு வரம், அதை பகிர்ந்தாய் மட்டுமே நினைக்கும். அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த மாய மரம் செல்வத்தை மட்டும் தரவில்லை, மனசை சோதிக்கிறது. அந்த நாளிலிருந்து அவர்கள் அந்த உணவையும் செல்வத்தையும் அந்த வறுமை உலகத்துடன் பகிர ஆரம்பித்தார்கள். அடுத்த நாள் காலை அந்த இருண்ட உலகம் மெதுவாக பசுமையான சொர்க்கமாக மாற ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் மீண்டும் அந்த ராணியின் குரல் கேட்டது. இப்போதுதான் நீங்கள் உண்மையான செல்வந்தர்கள்.